இங்க பாருப்பா ரூரு என்ன சொல்லிட்டு இருந்தானா டாட்டூஸ் ரொம்ப கூலா இருந்துச்சு அப்படின்னு. ஏய் சும்மா சொல்லாத ப்ரோ உண்மையாதான் ப்ரோ, யார வேணாலும் கேள. உனத்தி சொல்லு. 200% உண்மை. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்பா. நான் அவளுக்காக வெயிட் பண்ணல. அவ இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாப்பா. எக்ஸல் அது உங்களுக்கு டாஸ்க் இல்ல. நீ வேற இன்னைக்கு இல்லாம போயிட்டியா? அவ என்ன சொன்னானா, நீ கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா. அப்படியா விஷயம்? சரி நீ போய் மீட் பண்ணி பேசு போ. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணனும்ல. ஷோபிகா நீ வந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ப்ளீஸ் வாயே. ஆமா கேக்குறேன்ல. ஓகே நான் வரேன். ஆனா நான் இரிட்டேட் ஆனா கண்டிப்பா நான் கிளம்பிடுவேன். ஓகே கண்டிப்பா நீ கிளம்பிடு. இப்போ நாம போலாம். நீ என் கூட வா. அவ நல்லா தான் விளையாடுறா. அவளை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு போல. போய் பாத்துட்டு வா. எனக்கு நிஜமா மீட் பண்ணனும்னு தோணல. நான் சொல்றேன்ல. நீ வா நான் சொல்றேன். நீ எங்க தனியா போற? எல்லாரும் என்கிட்ட வந்து ரூருவை மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி சரி இருங்க. ஓகே ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் யுவராஜ் கூட. சோ நான் அவகிட்ட பேசுறதுக்காக போயிருந்தேன். யுவராஜ் ரூரு ரூரு யுவராஜ் யுவராஜ்க்கு உன்கிட்ட பேசணும்னு நான் இருந்தது. ஆடிஷன் கொடுத்தேன், செலக்ட் ஆகலன்னு நினைச்சேன்ல. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா செலக்ட் ஆயிட்டேன். அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். எனக்கு அவ்வளவு சிரிப்பு வந்துச்சு. நீங்களே சொல்லுங்க, என் எக்ஸ் என் முன்னாடி அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. எங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஆகல. இது ஒரு வித்தியாசமான ஃபீலிங். சந்தோஷமாவும் இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு, சிரிப்பும் வந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசலாமா? இஸ் தட் பாசிபிள்? பர்சனலா பேசுங்க. கொஞ்சம் வெளிய இருக்க முடியுமா? புக் ஆல்ரெடி உடைஞ்சிருக்கு, சோ அதனால பாத்து ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கு தெரியும், எதுக்கும் நான் கொஞ்சம் தூரமாவே உட்கார்ந்திருக்கேன். அவ என் மேல கோவப்படுவான்னு பயந்தேன். ரொம்ப கோவப்படுவான், பயங்கரமா திட்டுவா. எதுக்காக தனியா பேசணும்னு சொன்னேன்னு உனக்கும் தெரியும் யுவராஜ். எனக்கு தோணுச்சு. You know I am pissed. நீயே என்கிட்ட சொன்ன. அப்புறம் அதுக்கு முன்னாடி கூட உனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா? யா அது ஞாபகம் so இருக்கு. pathetic. No it was good. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அறைய போற பாரு. நான் சொல்றதுக்கு மேல நீ ஏதாவது பேசினா அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. நீ என்கிட்ட நிறைய விஷயத்துல போய் சொல்லிருக்க. என்ன சொல்ற நீ? இல்ல நிஜமா தான். இல்ல இல்ல கேக்குறேன். ஏய் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். ஒரு பொய்யா சொன்ன நீ? சொல்றது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம் சொல்றல. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குறேன். இரு வேண்டாம் வேண்டாம். நீ பண்றது தப்பு. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா அடிக்கிறது வேற. ஆனா நாங்க மீட் பண்ணது நல்லா தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். பட் அவ ரொம்ப ஃபன்னியா என் கூட நல்லா பிஹேவ் பண்ணுவா. ஆர்பாஸ் வாப்பா ப்ளீஸ். என்ன நடக்குது? பண்றா என்ன அடிக்கிறா பாரு. பையன் பாவம் விட்டு. இல்ல இல்ல நீ நடுவுல வராத. இவனே நான் சொன்னல பயங்கரமான பொண்ணுன்னு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அது சரி, நான் உன்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறேன்னு உனக்கே தெரியலையா? இல்ல கோவத்துல நான் நீ எவ்வளவு கோவமா அடிச்சதே உனக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சது. தெரியும்ல. 2 வருஷமா பிளாக் பண்ணிட்டாரு. ஆமா, இவர் சொன்னாருல்ல, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. பட் ஓகே, இப்போ நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஓகே சாரி நான் அப்படி பேசினதுக்கு. ஆனா நீயும் சாரி சொல்லி ஆகணும். நீயும் பேசினல. I'm so sorry. so sorry. சரி, இனிமே நான் அந்த நீங்க மாதிரி பண்ண பேசிட்டு மாட்டேன். நான் யுவராஜ் கிட்ட நிறைய क्वेश्चंस கேட்டேன். அவரும் என்கிட்ட நிறைய क्वेश्चंस கேட்டாரு. அப்புறம் எல்லாமே கிளியர் அவுட் ஆயிடுச்சு. ஒரு வழியா உங்க உயிர் வெளியில வந்துருச்சுல. ரொம்ப சிரிப்பு வருதா? இப்போ எனக்கு சூஸ் பண்ணனும்னா எனக்குன்னு ஒரு ஸ்குவீஸ் நீ தான வந்தா சொன்ன 2 நாள் பார்க்கலாம் எவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுப்பானே. எனக்கு எப்படி தெரியும் அவ திடீர்னு இப்படி வருவானே? கிடைக்கல. எனக்கு எப்படி தெரியும்? சரி நீ அப்ப போ. வாட்ஸ் அப் गाइस? திவ்யான்ஷ் ரொம்ப ஷாக்கா இருந்தாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. ஏன்னா அர்பஸ் திரும்பி வந்துட்டாரு. கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டஸ். ஆப்வியஸ்லி பா இருக்காதா? நீ அவனை பார்த்த உடனே அங்க போயிட்ட. ஆமா தானே? மீட் பண்ணல. அது போதாதா? அதை விட்டுட்டு அவன் பின்னாடியே நீ அவ்வளவு தூரம் போற. நான் யுவராஜ் பார்க்க போனேன். கிளியரா தெரிஞ்சது யுவராஜ் லெஃப்ட் சைடுல நின்னா, நீ ரைட் சைடுல நின்னுட்டு இருந்தான்னு. அப்புறம் அந்த அர்பாஸ் அவனும் ரைட் சைடுல தான் நின்னா. கம் ஆன் யார், எனக்கு கண்ணு தெரியும். எனக்கு ஒரு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்ல. சந்திக்கணும் போல இத பாரு, நீ என்ன சமாதானப்படுத்தணும். நீ என்கிட்ட கோவப்பட்டனா உனக்கு சான்ஸே இல்லாம போய்டும். உனக்கு கோபம் இருந்தது சரி, நீ போய் அவனை மீட் பண்ணலையா? நீ இருக்க பாரு. நான் தான் அவரை மீட் பண்ணேன். இன்னும் எத்தனை வாட்டி தான் அவனை மீட் பண்ணனும்? எப்ப மீட் பண்ண? நான் மீட் பண்ணிட்டேன். இல்ல இவர் என்ன கோவப்படுறாரு. நான் கோவப்படல, நில்லு. கோவப்படாத. நான் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தேன். அவரை இரிட்டேட் பண்றதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஏய் இங்க கால் பாரு. அடிபட்டதுக்கு இவ்ளோனா? இது சரியே இல்ல. எனக்கு இதயத்துல அடிபட்டிருக்கு. அது உன்னால. இதயத்துல அடிபட்டிருக்கு. அப்போ எதுக்கு அப்படி சொன்னீங்க? சரி ஓகே சாரி. இப்பலாம் செய்யாத, ஸ்டாப் பண்ணு. நிறுத்து.